வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் கம்பில் செஞ்ச கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தி வந்துருச்சு. ஆனால் கொரோனாவுக்காக கவர்மெண்ட் போட்டிருக்க ரெஸ்ட்ரிக்ஷனால் பழைய மாதிரி இந்த வருஷமும் கொண்டாட முடியாது. ஸோ இந்த முறை ரொம்ப கிராண்டாக கொண்டாடலைனாலும் கம்பு கொழுக்கட்டை செஞ்சு விநாயகருக்கு படைக்கலாம். ஸோ வாங்க கம்பு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கம்பை இந்த மாதிரி நல்லா கழுவி வடிகட்டி காய வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கடாயை வச்சு காஞ்சதும் காய வச்சு எடுத்த கம்பை சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதை கடாயில் போட்டு நல்லா ட்ரை ஆக்குற வரைக்கும் வணக்கிட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா தனித்தனியாக உதிர்ந்து வந்துருச்சு. அவ்வளோதான், எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சுக்கு, 5 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி வறுத்து எடுத்த கம்பையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாகவே அரைச்சிக்கோங்க. அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு கடாய் வச்சு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். கூடவே உடைச்சி வச்சிருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கலாம். பாகு நல்லா காயட்டும். அதுக்குள்ளே அரைச்சி சுக்கு பவுடரை கம்பு கூட போட்டுக்கலாம். வறுத்த தேங்காயை இது கூடவே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாகு நல்லா காஞ்சிருச்சு. பாகு ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா கெட்டியானதும் எடுத்துக்கலாம். அதை அரைச்சி வச்சிருக்கிற கம்பு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பாகையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் அளவு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் இந்த மாதிரி மீடியம் சைஸில் பிடிச்சு எடுத்துக்கலாம். எல்லா கம்பையும் பிடிச்சிட்டு இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். நல்லா
நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கம்பில் செஞ்ச பிடி கொழுக்கட்டை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் உங்கள் வீட்டில் கம்பு கொழுக்கட்டை இந்த விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியோட பார்க்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ். பட் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு புது புது வீடியோவுக்கும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும்.